ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து 3 மந்த் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணி என்னோட வெயிட்டை வந்து நான் 66லேருந்து 55 வந்து நான் குறைச்சேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கான வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன், எப்பப்போ சாப்பிட்றேன், எவ்வளோல சாப்பிட்றேன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே போல நான் சேலஞ்ச் பண்ண மாதிரியே என்னோட டார்கெட் வெயிட்டான 55 கேஜி வந்து நான் கொண்டுட்டு வந்து என்னோட சேலஞ்ச்லயும் நான் வந்து வின் பண்ணியிருந்தேன். நான் அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 மந்த் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த 55 கேஜி வந்து நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பாக்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கொலீக் எல்லாமே என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நீ எப்படி வந்து இந்த வெயிட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க, இந்த டயட்டை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப லாங் பீரியட் ஆயிடுச்சு, ஆனாலும் எப்படி வந்து உன்னோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. ஏன் இப்படி கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டை வந்து கஷ்டப்பட்டு டயட்லாம் இருந்து அவங்களோட டார்கெட் வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஆனா அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கண்டபடி சாப்பிட்டு மறுபடியும் வெயிட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னதான் வந்து டயட் இருந்தாலும், நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ரெடியூஸ் பண்ணாலும் மறுபடியும் எனக்கு வெயிட் போட்டுருது, என்னால அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. வந்து அதுக்காக வந்து நான் நிறைய ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டயட் இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசா வந்து அது ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது. அது வந்து லாங் பீரியடுக்கு வந்து அப்படியே சஸ்டைனபிளா இருக்க மாட்டேங்குது. சோ வந்து நான் என்னதான் கஷ்டப்பட்டு டயட் இருந்தாலும் நான் மறுபடியும் வந்து வெயிட் தான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயட்ன்ற ஒரு விஷயத்தையும் வந்து கையில எடுக்கிற நிறைய பேர் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயட்டா இதெல்லாம் வந்து நம்மளால பண்ணவே முடியாதுப்பா, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதுக்கு சாப்பிடாம இருக்கணும், நல்ல நல்ல ஃபுட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், டயட்னாலே வந்து அந்த ஃபுட்ல வந்து ஒண்ணுமே இருக்காது, சும்மா காய்கறியை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, டயட்னாலே வந்து நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாட்டை வந்து எதுவுமே சாப்பிட முடியாது, அதனால வந்து எனக்கு அந்த டயட்ன்ற ஒரு விஷயமே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. வெயிட்டை வந்து ஈஸியா குறைச்சிடுறாங்க. அது வந்து எப்படியாவது ஒரு 1 மந்த் கஷ்டப்பட்டு ரொம்ப கண்ட்ரோலா இருந்து எதையுமே சாப்பிடாம இருந்து வெயிட்டை வந்து குறைச்சிடுறாங்க. ஆனா அது வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாம விட்டு அப்படியே வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிருது. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டை மட்டுமே வந்து நம்ம குறைக்கணும்ன்ற ஒரு எய்மோட பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப லாங் டைமுக்கு வந்து சஸ்டைனபிளா இருக்காது. சோ நம்ம வெயிட்டையும் குறைக்கணும், அது மட்டும் இல்லாம நம்ம லைஃபை வந்து ஹெல்தியா கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சால் மட்டுமே இதை வந்து நீங்க லைஃப் லாங்க்கு வந்து நீங்க கொண்டுட்டு போக முடியும். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட வெயிட்டை வந்து நான் அப்படியே எப்படி மெயின்டைன் பண்றேன், நான் அதை மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றேன் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கஷ்டப்பட்டு குறைச்ச வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணோம்னா போதும், அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். என்னோட வெயிட்டை நான் மெயின்டைன் பண்றதுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட்டுங்க. டயட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து நான் ஒரு 70 to 80% வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதை என்னதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து நான் கண்டபடி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் பண்ணது எல்லாமே வேஸ்ட். பட் நம்ம வந்து அந்த சாப்பிடுறதே வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேயே வந்து இந்த வெயிட் கெயினை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து நான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் கிடையாது, நான் வீட்டுல இருந்து பசங்களை பார்க்கணும், அதனால நான் வீட்டுல வந்து மைல்டா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் டயட்ல தான் வந்து போட்டேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைச்சது. பட் ஆனா நான் வந்து வெறும் டயட் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லல, என்னால அதை பண்ண முடியல. டயட் பிளஸ் ஒர்க் அவுட் ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணவும் முடியும், நம்மளோட ஹெல்த்தை வந்து ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணவும் முடியும். பட் அப்படி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃபுட்ல வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நம்ம வெயிட் போடுறதுலாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட். இந்த பேலன்ஸ்டு டயட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து நம்ம அதிகமான கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். இப்ப நம்ம டயட்ன்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் அதிகமா புரோட்டீன் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே தவிர மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து நிறைய பேர் கான்சென்ட்ரேட்
கான்சென்ட்ரேட் பண்ண மறந்துடுவாங்க. சோ நான் என்னோட ஃபுட் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனை எடுக்கும் போது நான் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆயிடுவேங்க. அதே ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ்னு வரும்போது நான் ஒரு மிடில் கிளாஸா இருப்பேன். அதே கார்போஹைட்ரேட் எடுக்கும்போது நான் வந்து ரொம்ப ஏழையா ஆயிடுவாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் புரோட்டீன் எடுத்துக்கும் போது வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து புரோட்டீனை தான் வச்சிருப்பேன். சோ நான் வந்து புரோட்டீனுக்கு வந்து அதிக கான்சென்ட்ரேஷன் கொடுப்பேன். என்னோட ஃபுட் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நான் ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன். செகண்ட் என்னோட லிஸ்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் தான் நான் செகண்ட் லிஸ்ட்ல வந்து வச்சிருப்பேன். சோ இதை சாப்பிடும்போது நான் ஒரு மிடில் கிளாஸா இருந்து நான் அதை சாப்பிடுவேன். இதே கார்போஹைட்ரேட்னு வரும்போது நான் அதை கொஞ்சம் மினிமலா தான் எடுத்துப்பேன். ஏன்னா நான் வந்து புரோட்டீன் அண்ட் ஃபைபர் எடுத்துக்கிறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வயிறு வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடும். சோ நான் லாஸ்டா கார்போஹைட்ரேட் எடுத்துக்கும் போது எனக்கு வயிறு ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால நான் வந்து கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப கம்மியா தான் எடுத்துப்பேன். அதனாலதான் நான் வந்து ஒரு ஏழை மாதிரி கார்போஹைட்ரேட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். சோ என்னோட ஃபுட் பிளேட்டை வந்து நான் ஆல்வேஸ் வந்து இப்படிதான் சூஸ் பண்ணுவேன். என்னோட 3 மீல்ஸ்லயுமே வந்து இந்த மாதிரி சூஸ் பண்றதுக்கு வந்து நான் அதிகமா ட்ரை பண்ணுவேன். நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நான் அதிகமா எடுத்துப்பேன். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பருப்பு போட்டு ஒரு காய்கறி ஏதாவது போட்டு ஒரு கூட்டி இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். தென் வந்து பாத்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் டேஸ் கீரை எடுத்துப்பேங்க. பேசிக்காவே எனக்கு கீரை சாப்பிடறதுனா ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து கீரையும் எடுத்துப்பேன். அதே போல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் வந்து அதிகமா எடுத்துப்பேன். என்னோட புரோட்டீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன், பன்னீர், டோஃபு, ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய என்னோட ப்ரோட்டீனுக்கு வந்து நான் எடுத்துப்பேன். சோ இது மாதிரி என்னோட ஃபுட் பிளேட்டை வந்து பிளான் பண்ணி சூஸ் பண்ணி தான் அப்படியே சாப்பிடுவேன். எது இருக்கோ அதை சாப்பிடுவேன் அப்படின்னு கிடையாது. என்னோட ஃபுட் பிளேட்டை எனக்கு ஏத்த மாதிரி நான் சூஸ் பண்ணி தான் சாப்பிடுவேன். அதே போல டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தி ஃபேட்ஸும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்து எனக்கு தேவையான ஃபேட்ஸ் வந்து நான் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ஷன் சைஸ். இது நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். நீங்க வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கேலரிஸை வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்க ட்ரை பண்ணணும். நீங்க ஃபுட்டை கம்மியா எடுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா உங்களோட பிளேட்டை வந்து சின்ன பிளேட்டா நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமா சாப்பிட்டாலே வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபில் உங்களுக்கு கிடைக்கும். அகைன் வந்து நிறைய சாப்பிட மாட்டீங்க. சின்ன பிளேட்டா சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க புரோட்டீனை வந்து நீங்க எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து பாதி வந்து ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபைபர், அந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓவரா வந்து சாப்பிட மாட்டீங்க. சோ நீங்க எடுத்துக்கிற ஃபுட்டோட போர்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா மினிமலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ். நான் வந்து டெய்லி வந்து வாக்கிங் போயிடுவேன். நான் வந்து ஒரு பார்க்குக்கு தான் வாக்கிங் போவேன். அந்த பார்க்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்காக போட்டிருப்பாங்க. சோ நான் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா மைல்டா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு வருவேன். அப்படி நாங்க பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து வீட்டுல வந்து நான் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல வந்து நான் மைல்டா வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். சோ வந்து ஃபுட் பிளஸ் எக்ஸசைஸ் இது ரெண்டுமே வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஃபுட்லயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே போல எக்ஸசைஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்ட குறைக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் லூசனிங் எல்லாம் இல்லாம உங்களோட மசில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா இருக்கும். சோ அதுக்கு வந்து கண்டிப்பா எக்ஸசைஸ் வந்து தேவை. சோ நான் வந்து ரெகுலரா என்னால முடிஞ்ச எக்ஸசைஸ் வந்து நான் வீட்டுல கண்டிப்பா பண்ணுவேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட்டட். நான் வந்து இது எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன். சோ வந்து நம்மள எந்த அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துப்பேன். அது தனியா மட்டும் இல்லாமல் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துப்பேன், வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துப்பேன். அது மட்டும் இல்லாம பட்டர் மில்க் இது மாதிரி எந்தெந்த வழியில எல்லாம் வந்து ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துப்பேன். பட் வந்து நான் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கவே மாட்டேன். நான் அது எல்லாருக்குமே அதுதான் நான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஃபைபர் கண்டென்ட் எல்லாம் போய் சுகர் கண்டென்ட் அதிகமாயிடும். சோ அதை நம்ம குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைசெமிக் இண்டெக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கேலரிஸ் வந்து அதிகமாகும். சோ அதனால நான் தேவையில்லாம ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிக்கவே மாட்டேன். நான் வந்து அதை ஃப்ரூட்டா எடுத்துப்பேனே தவிர ஜூஸா குடிக்க மாட்டேன். அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வெஜிடபிள் ஜூஸ் குடிப்பேன். வந்து பாத்தீங்கன்னா கேரட் ஜூஸ், ஆம்லா ஜூஸ், ஆஷ்கார்ட் ஜூஸ், குக்கும்பர் ஜூஸ், ஆலோவேரா ஜூஸ், ஸ்பினச் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் ஜூஸா வந்து எடுத்துப்பேன். அதே போல நான் தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிளைனா தண்ணி எடுத்துக்கிறத விட அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆம்லா, ஜிஞ்சர் எல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு நான் குடிப்பேன். இன்னொரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல குக்கும்பர் ஆட் பண்ணி எடுத்துட்டு போவேன். இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஆட் பண்ணி எடுத்துட்டு போவேன். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மின்ட் லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி எடுத்துட்டு போவேன். சோ இந்த மாதிரி குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். ஒவ்வொரு டைமும் வந்து அதை குடிக்கும் போது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். சோ அதனால வந்து தண்ணி அப்படியே பிளைனா எடுத்துட்டு போகாம அதுல ஏதாவது நான் வந்து ஒன்னு ஆட் பண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு பிடிக்கும். சோ அதனால வந்து மோஸ்ட்லி
மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். சோ எந்த அளவுக்கு வந்து நம்மள ஹைட்ரேட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நான் ப்ராசஸ்டு ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டேன். எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோலை வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து வெயிட்டை வந்து குறைக்கிறது மட்டும் என்னோட ஐடியா இல்லைங்க. நான் வந்து என்னோட லைஃபை வந்து நான் ஹெல்தியா வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ வந்து நம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி நான் அதை பண்ணுவேன். சோ வந்து அன்ஹெல்தின்னு எது இருக்கோ அதெல்லாம் நான் வந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டேன். சோ வந்து எனக்கு வெயிட்டை குறைக்கணும்ன்றது மட்டும் என்னோட எய்ம் கிடையாது. என்னோட லைஃப் வந்து ஒரு ஹெல்தியான வேல வந்து கொண்டுட்டு போகணும் தான் ஆசைப்படுவேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஹெல்தியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதை வந்து நான் தேடி தேடி வந்து பண்ணுவேன். அதனால இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். அதே போல அடுத்த ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனஃப் ஸ்லீப். இதுவும் வந்து நான் நிறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்லீப்புக்கு வந்து அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன். நான் நிறைய வந்து மொபைல்லாம் நோண்டிட்டு லேட் நைட் தான் நான் தூங்குவேன். ஆனா ஒன்ஸ் வந்து நான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை பத்தி நிறைய நான் வந்து ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் 7 to 8 hours வந்து கண்டிப்பா தூங்குற மாதிரி என்னோட ஸ்லீப்பிங் பேட்டர்னை வந்து நான் கொண்டுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பாக்குறேன். ஸோ அதனால வந்து அதை சஸ்டைனபிளா நம்ம வந்து அது கண்டிப்பா அப்படியே ரெகுலரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அது எல்லாத்தையுமே நான் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கோல்ல வந்து நான் ரொம்ப கமிட்டடா இருப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா டயட்ல எல்லாம் இருப்பாங்க. சோ டயட்ல எல்லாம் இருந்து அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டே வருவாங்க. திடீர்னு கிரேவிங் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நார்மல் ஃபர்ஸ்ட் இந்த டயட் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியே சாப்பிட வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த இதுல வந்து ஒரு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிளாவே இருக்க மாட்டாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கணும்னு நான் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்காக நான் எத்தனையோ டைம் வந்து டயட்ன்ற ஒரு வெப்பனை வந்து எடுத்திருக்கேன். பட் நான் ஒரு டைம் கூட அதை நான் ஒழுங்கா யூஸ் பண்ணவே இல்லை. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நான் கொஞ்சம் ஒரு 1 week 2 week டயட் இருப்பேன். இல்ல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 1 month டயட் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து நான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயட் எல்லாம் கை விட்டுட்டு நான் என்னோட பழைய ரொட்டீனுக்கே வந்து போயிடுவேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன ஆனாலும் என்னோட கோல்ல வந்து நான் கரெக்டா இருப்பேன். ஒரு ஃபுட்டை வந்து இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதிகபட்சம் அதை சாப்பிடாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து இந்த வெயிட்டை வந்து நான் சாதாரணமா குறைச்சில்ல. இதுக்காக நான் எவ்வளவோ அட்டெம்ட் பண்ணி அதுல எல்லாம் ஃபெயிலியர் ஆகி லாஸ்டா இந்த டைம் தான் வந்து நான் இதுல வந்து பாஸ் ஆகி நான் நினைச்ச வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணி வந்திருக்கேன். சோ வந்து இது சாதாரணமா எனக்கு கிடைக்கல. இதுக்காக நான் நிறைய எஃபர்ட்டும் போட்டிருக்கேன். அதனால வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத வந்து நான் கொண்டுட்டு வந்து சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நான் வந்து இதை லூஸ் பண்ண விரும்பல. சோ எப்போதுமே வந்து என் மைண்டுக்குள்ள இது இருந்துட்டே இருக்கும். நம்ம இந்த வெயிட்டை வந்து கொண்டுட்டு வரதுக்கு எத்தனை டைம் ட்ரை பண்ணோம், முடியாம போச்சு. நம்ம இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த நம்ம குண்டா இருக்கிறப்ப எவ்வளவுலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணோம். அது எல்லாத்தையுமே நான் நினைச்சு பார்ப்பேன். சோ அந்த நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து எனக்கு ஓகே நம்ம வந்து இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம ஹெல்தியாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்குள்ள சொல்லிட்டே இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட கோல்ல எப்போதுமே நான் வந்து கமிட்டடா தான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சில பேர் ஒரு நாள் தானே சாப்பிடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி பண்ணவே மாட்டேன். அன்லெஸ் எனக்கா வந்து சில நேரத்துல தோணும், அப்ப மட்டும் நான் லைட்டா அதை வந்து எடுத்துப்பேன். பட் அதர்வைஸ் நான் வேணானா அது வேணாதான். அது எப்போதுமே நான் பண்ண மாட்டேன். அதே போல நான் ஆல்ரெடி சொன்னதான் என்னோட மீல்ஸை வந்து நான் வந்து எப்போதுமே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருவேன். என்னோட மீல்ஸா இருக்கட்டும், என்னோட ஸ்நாக்ஸா இருக்கட்டும், இல்ல நான் எடுத்துட்டு போற ஒரு ஹெல்த் ட்ரிங்கா இருக்கட்டும், அதாவது டீடாக்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி எதுவா இருக்கட்டும், நான் எல்லாமே நாளே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான் பண்ணிடுவேன். சோ ப்ரீ பிளான் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நான் நாளே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன வந்து பிளான் பண்ணணும் அதையே வந்து நான் அடுத்த நாள் வந்து பண்ணி முடிச்சிடுவேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் எப்போதுமே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்து வந்து ஒரு நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னில வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனுங்க. இந்த மோட்டிவேஷன் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் வந்து இன்னுமே ஈஸியா பண்ண முடியும். சோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப லக்கி. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நீ சூப்பரா பண்ணிருக்க, நீ வந்து உன்னோட ஜேர்னி வந்து சூப்பரா கொண்டுட்டு வந்திருக்க, ஆர்கானிக்கா கொண்டுட்டு வந்திருக்க, நல்ல ஹெல்தி வேல கொண்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து இன்னும் நல்லா பண்ணு, இன்னும் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணு, இன்னும் இத மாதிரி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாரு. அதே போல என் கூட இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான பர்சன்ஸ். சோ வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. என் கூட வேலையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும்.
எனக்கு வந்து ரொம்ப வந்து என்ன வந்து ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ் ஜர்னி வந்து சூப்பரா கொண்டுட்டு போயிட்டு இருக்க. உன்னோட வெயிட்ட வந்து நீ நல்லா ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதே போல இந்த வெயிட் லாஸ் ஜர்னில வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கும். இந்த வெயிட் கெயின்க்கு வந்து நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கும். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலரா வந்து நம்ம வீக் டேஸ்ல வந்து ஒரு பிளான போட்டு நம்ம ரெகுலரா வந்து அதை பண்ணிட்டு வருவோம். ஒரு நாள் லாஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா சண்டே நிறைய பேருக்கு ஹாலிடேஸா இருக்கும். சோ அந்த ஹாலிடே வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ரொட்டீனே வந்து மாறிடும். அதே போல நிறைய பார்ட்டிஸ், இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வர்றது இல்ல அப்படின்னா நம்மளோட ரொட்டீன்ல வந்து சேஞ்சஸ் நடக்கிறது இந்த மாதிரி இதே போல நிறைய ட்ரிகர்ஸ் வந்து இருக்கும். சோ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அதை எப்படி நம்ம கடந்து வரோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ட்ரிகர்ஸ் எல்லாம் எனக்கும் இருக்கு. பட் நான் அதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லாவே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த மாதிரி சேலஞ்சஸையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணுவேன். அதே போல மெயினா